நல்லவர் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்துவார். அல்லேலூயா. இந்த மாதத்தை ஆரம்பித்த நாள் துவக்கி மட்டும் கூட இருந்து கிருபை பாராட்டின தேவன் இந்த மாதத்தின் மீதியான நாட்களையும் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். என்னோடு கூட இந்த காலை வேளையில எஸ்ஐயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். தேவன் பேரிலே ஒரு பெரிய நம்பிக்கை, ஆண்டவரை நம்பி வாழுகிற ஒரு வாழ்க்கை, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பாக்கியமுள்ள ஜனங்களாக இருக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை மாத்திரம் அவரை நம்பி அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற போது எல்லா சூழல்களையும் தாண்டி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு நாள் அவரை நம்பி கடந்து போகிற போது அநேக போராட்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், வியாகுலங்கள் எல்லாவற்றுக்கூடாய் தேவன் நம்மை நடத்துகிற போதும் அவரை மாத்திரம் நம்புகிற போது, அவரை மாத்திரம் பிடித்து கொள்ளுகிற போது, அவரை சார்ந்து அவரோடு கூட வாழுகிற போது ஆண்டவர் என்ன செய்கிறாரா? ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிறவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எல்லா சூழல்களிலும் அவர் நம்மை என்ன செய்கிறாரா? நடத்துவார், நன்மை செய்வார். ஏன்னா ஒரு நாளும் தேவன் என்ன செய்ய மாட்டான்? நம்மை மறந்து போக மாட்டான், நம்மை கைவிட மாட்டான். நமக்கு என்ன செய்வாரா? உதவி செய்கிற தேவன். பாருங்க, வேதத்தில் அநேக காரியங்கள் உண்டு. இருக்கிற கொஞ்ச நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒவ்வொரு வார்த்தைகளும் யாத்திராகமும் 1:8 சொல்லுகிறது, யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றுகிறான். அந்த வேத பகுதியிலே நீங்கள் வாசிக்கிற போது யோசேப்பு செய்தவைகள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு விட்டது. யோசேப்பை மறந்து போன நிலைமையிலே பாருங்க, அந்த தேசம், அந்த ராஜா, அங்கே ஆளுகிறவர்கள் எல்லாரும் யோசேப்பை மறந்தபோது யோசேப்பினுடைய ஜனங்களும் மறக்கப்பட்டு போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த எகிப்தை உருவாக்கின அந்த மக்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு பாருங்க, அவர்கள் மறக்கடிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே பாடுகளோடு கூட, உபத்திரவங்களோடு கூட, வேதனைகளோடு கூட அவர்கள் கடந்து போகிற போது யாத்திராகமம் 2:25 சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை மறந்து போகவில்லை. ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு சொல்லுங்க, கர்த்தர் உன்னை மறக்கவில்லைன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை என்ன செய்யல? வேதம் சொல்லுகிறது, எல்லாராலும் மறக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன செய்யவில்லையாம்? மறந்து போகவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களை உருவாக்கினவர் அவர்கள்தான். அவர்களை ஒரு கோத்திரமா என்ன செய்தாரா? அவர் தான் உண்டாக்கினவர். அவர் என்ன செய்ய மாட்டாரா? யார் மறந்தாலும், யார் கைவிட்டாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட இருங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 5 அப்படித்தான் சொல்லுகிறது, 38 வருஷமாய் ஒரு வியாதி படுக்கையில கிடக்கிற ஒரு மனுஷன், அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிக்கிற போது அந்த வேத பகுதி சொல்லுகிறது, 38 வருஷ போராட்டங்கள், 38 வருஷ எதிர்பார்ப்புகளின் தோல்விகள். எவ்வளோ யோசிச்சிருப்பான். கூட இருந்த ஒருவரும் அவனுக்கு என்ன செய்யவில்லையாம்? உதவி செய்யவில்லை. பல நேரங்களில் நாம் அப்படிதான், எல்லாரையும் நம்புகிறோம், இவங்க உதவி செய்வாங்க, இவங்க எப்படியாவது பார்த்துப்பாங்க, இவங்க நமக்கு நன்மை செய்வார்கள். 38 வருஷமாய் நம்பி 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 ஏமாந்து போன ஒரு நிலைமையில இருக்கிற ஒரு மனுஷனை தேடி இயேசு வந்தார். அல்லேலூயா. ஒருவேளை ஆட்களை நம்பி சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? ஆட்களை நம்பி ஏமாந்து வந்திருக்கிறீங்களா? ஆட்களை நம்பி கைவிடப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறீங்களா?
ஆண்டவர் சொல்லுகிறார், யார் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எப்பிராயுமே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் எப்படி உன்னை ஆத்மாவை போல் ஆக்குவேன்? நான் எப்படி உன்னை செபூயம் போல் மாற்றுவேன்? ஏன்னா தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கணும். அது எந்த சூழலாய் இருக்கட்டும். ஒன்னே ஒண்ணுதான் வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் என்ன செய்யுங்க, தேவனை நம்பிக்கொண்டு. சங்கீதக்காரன் சொல்லுகிற போது சங்கீதம் 119 112 வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன் என்று சொல்லுகிறார். கடைசி வரையிலும் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ, தேவன் விரும்புகிறவைகளை செய்ய. எது வரைக்குமா? கடைசி வரையிலும். சில ஆட்கள் நம்ம பார்த்தீங்கன்னா விட்டு கொஞ்ச நாள் ஆண்டவரோட நடப்பான், கொஞ்ச நாள் உலகத்தோட நடப்பான், கொஞ்ச நாள் சத்துருவோடு கூட நடப்பான். தேவனுக்கு மகிமுண்டாண்டவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய. ஏன்னா நீங்க தேவனை சார்ந்து ஓடுகிற போது ஒரு பெரிய நம்பிக்கை, கர்த்தருக்கு மகிமுண்டாடி. ஏன்னா எந்த சூழலிலும் கர்த்தர் நம்மை நேசிக்கிறவர், எந்த நிலையிலும் கர்த்தர் நம்ம என்ன செய்வாரா? நடத்துகிறவர். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டும். எல்லாரும் ஒருவேளை என்ன செய்யலாம், மறந்து போகலாம். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். சாதாரணமானவர்கள் அவங்க மறந்து போனா கூட நமக்கு என்ன செய்யாதுன்னா ஒன்றும் தெரியாது. ஏன்னா 38 வருஷமா இருந்தவன் பல நேரங்களில் யோசிச்சிருப்பான், நம்மள மாதிரியே இவனுக்கும் பிரச்சனை, இவனுக்கும் எல்லாருமே அங்கதான் இருக்கிறாங்க. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அந்த பெதஸ்தா குளத்தண்டையிலே ஒரு மண்டபம் உண்டு, கர்த்தருக்கு மகிமுண்டாட்டும். அங்கே இருக்கிறவன்லாம் யாரு? குறைவுள்ளவன் தான், வியாதிப்பட்டவன் தான், போராடி கொண்டு இருக்கிறவன் தான். சரி பரவாயில்ல, இவன் உதவி செய்யலைன்னா கூட பரவாயில்லை என்று போகலாம். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். லூக்கா 10:30 சொல்லுகிறது, அடிபட்ட நிலைமையிலே, விழுந்து போன நிலைமையிலே உதவி செய்வதற்கென்றே அழைக்கப்பட்ட மனுஷன் கடந்து போகிற போது, நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த வேத பகுதி சொல்லுகிறது, ஒரு மனிதன் கள்வர்களால் என்ன செய்யப்பட்டிருக்கிறானா? காயப்பட்டிருக்கிறான், கீழே விட தள்ளப்பட்டிருக்கிறான், அடிபட்டு கிடக்கிறான். வசனம் சொல்லுகிறது, ஒரு ஆசாரியன் என்ன செய்தானா? ஒரு ஆசாரியன் தற்செயலாய் அந்த பக்கம் வந்தான்னு போட்டிருக்கு. தேவன் பாருங்களேன், ஒரு மனிதனை நடத்துகிறார். ஆசாரியனுடைய வேலை என்னன்னு சொன்னா, இந்த ஜனங்களை என்ன செய்யணும்? தேவன் ஆசீர்வதிக்கணும், அவனுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், அவனுக்காக என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? திறப்பில் நிற்கணும். இதுதான் அவன் வேலை. ஆனா அவன் என்ன செய்தான்னு போட்டிருக்கிறது, அவன் அவனை மறந்து கடந்து போகிறான். பாராமுகமாய் அவன் என்ன செய்தானா? போய்கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா, இவன் மேல அவனுக்கு ஒன்றும் பெரிய கரிசனை இல்லை. பல நேரங்களில் நமக்கும் அப்படித்தான் இருக்கும் பாருங்க. நமக்கு உதவி செய்யும்படி உருவாக்கப்பட்டவர்கள், நமக்குன்னு எதையாகிலும் செய்யதான் கர்த்தர் அவங்கள ஆசீர்வதித்து வைத்திருப்பார். ஆனா அப்படிப்பட்ட ஆட்களே என்ன செய்வாங்களாம்? பாராமுகமாய் கடந்து போகிற போது, ஒரு வசனம் சொல்லுகிறது, ஒரு லேவியன் அந்த பக்கம் வருகிறான். லேவியனோட வேலை என்ன? பரிந்து பேசணும். தேவ சமூகத்தில் என்ன செய்யணுமா? அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைகளை எல்லாம் செய்து, அவர்கள் கொண்டு வருகிற பலிகளை எல்லாம் சரி பண்ணி, எப்படி ஆகிலும் தேவன் இவர்களை அங்கீகரிக்கணும்னு சொல்லி அவனும் என்ன செய்யலையாம்? உதவி செய்யவில்லை. ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். யார் உன்னை காணாமல் கடந்து போனாலும் ஒரு தேவன் உண்டு, அவர் நல்ல சமாரியனாய் வருவார். நமக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கையே அதுதாங்க. யார்னா மறந்து போகட்டும், கர்த்தர் என்னை ஞாபகத்திலே வைத்திருக்கிறார். யார்னா கைவிடட்டும், கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? ஒரு நாளும் கைவிட மாட்டார். தேவனுக்கு மகிமுண்டாட்டும். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவரை மாத்திரம் நம்பி ஓடுகிற போது, இங்கே ஏசாயா சொல்லுகிற போது சொல்லுகிறார், உம்மை, ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும், உம்முடைய நாமத்தை நம்பி உண்மையே என்ன செய்கிறான்? நாம பாருங்க, சார்ந்து கொண்டபடினாலே கர்த்தர் அவனை பூரண சமாதானத்துடன். இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்விலே வேதம் என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா, தேவனை சார்ந்து நம்பி வாழுகிற வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் ஓடு. தேவனுடைய எதிர்பார்ப்பு அதுதான். கடைசி வரையில அந்த நம்பிக்கை என்ன செய்யாதுருங்க,
கைவிடாது. 38 வருஷம் ஆயிட்டது. அவன் என்ன யோசிச்சிருப்பான்னு சொன்னா, இனி இங்க நம்புகிறதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற அந்த கடைசி நாட்களிலே அவன் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தான். உலகம் சொல்லும், அவ்வளோதான், இனி ஒன்றும் என்ன செய்ய முடியாது, நம்புகிறதுக்கு இடமே இல்லைன்னு சொல்லுகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சூழலிலும் தேவனை மாத்திரம் நம்பி இருங்கன்னு சொன்னால் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். எந்த சூழல்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். மத்தேயு 10:22 சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே மீட்கப்படுவான், விடுவிக்கப்படுவான், ஆசீர்வதிக்கப்படுவான், அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் பரலோகத்திலிருந்து அனுப்பி வைக்கப்படும் சொன்னா கடைசி வரைக்கும். அப்போ தேவனுடைய எதிர்பார்ப்பு நல்லா கவனிங்க. எபிரேயர் 3:14 பவுல் பேசுகிற போது சொல்லுகிறார், நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் என்ன செய்யணுமா, உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவனிடத்துல ஆசீர்வாதம் உண்டு, நன்மை உண்டு. கிறிஸ்து எதெல்லாம் வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் என்ன செய்ய முடியுமா, அவரிடத்துல நமக்கு என்ன இருக்கிறதா, பங்கு உண்டு. அந்த மேன்மையானவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எப்பன்னு சொன்னா, அந்த ஆரம்ப கால அந்த நம்பிக்கை, ஆரம்ப கால விசுவாசம், இதெல்லாம் தடுமாற்றத்துக்குள்ளாக கொண்டு போகப்படும். விசுவாசம் என்ன செய்யப்படுமா, சோதிக்கப்படும். நம்பிக்கை என்ன செய்யப்படும், பல நேரங்களில் போராட்டங்களுக்கு கூடாக கடந்து போகும். குறைவுகள் வரும், அப்போ வியாதிகள் வரும், பலவீனங்கள் வரும், கண்ணீர் நிறைந்த சூழல்கள் வரும். எல்லாவற்றுக்கும் நடுவில் ஆபகுக் 3 ஆபகுக் சொல்லுகிற போது சொல்லுகிறான், அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை மாட்டு மந்தை தொழுவோம், ஒன்றும் பலன் தராமல் போனாலும், வயல்களில் விளையாம போனாலும், திராட்சை செடி திராட்சைக்கு ஒன்றும் எந்த வகையிலும் நன்மை இல்லைன்னு போனாலும் அது சொல்றான், நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பேன். ஒரு தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். எதுவுமே எனக்கு இல்லைன்னு சொன்னாலும் என் தேவன் எனக்கு உதவி செய்வான். அதுதான் ஒரு நம்பிக்கை. ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை கடைசி வரைக்கும் நீங்கள் வைத்துக் கொள்ளுகிற போது, வெளிப்படுத்தல் 2:26 சொல்லுகிறது, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என் பிதா என்னை அதிகாரப்படுத்தி அனுப்பி இருக்கிறார். அந்த அதிகாரத்தை நான் என் பிள்ளைகளுக்கு தருகிறேன். யாருக்கான அதிகாரமா, அந்த கடைசி வரைக்கும் தேவனுக்கு மகிமை உண்டாட்டம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சார்ந்து முடிவு பரியந்தம் ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுகிற போது ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையிலே நம்மை நடத்த வேண்டுமானால், சூழல்கள் எதுவாக இருந்தாலும், எந்த சூழலிலும் 1 கொரிந்தியர் 1:8 சொல்லுகிறது, அந்த கடைசி நாளிலே கர்த்தர் நம்ம என்ன செய்வாரா, குற்றம் சுமத்தப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்து கொள்ளுவார். அவரை நம்பி நீங்க ஓடுகிற போது ஆண்டவர் என்ன செய்வாரா, அந்த கடைசி நாள் வருகிற போது, நியாயத்தீர்ப்பின் நேரங்கள் வருகிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் என்ன செய்யப்பட மாட்டோமா, குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். கடைசி வரைக்கும் ஓடுகிறோம். மத்தேயு 28:20 சொல்லுகிறது, நீங்கள் அவரை நம்பி ஓடுகிற போது அவர் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படட்டும். நல்லா கவனிங்க. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி நான் கடந்து போகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தேவன் விரும்புகிற வாழ்க்கை. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, ஓயாமல் விடாமல் அவரை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, பற்றி கொள்ள வேண்டும். சூழல்கள் எதுவாக இருந்தாலும் தேவனை நம்புகிறத மாத்திரம் என்ன செய்யக்கூடாதா, விட்டுறக்கூடாது. தேவனோடு கூட நடக்கிற அந்த வாழ்க்கையை மாத்திரம் என்ன செய்யக்கூடாதா, விட்டுவிடக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னோடு கூட ஆதியாகமம் 19:17 வாசியுங்கள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். நல்லா கவனிங்க. இந்த வேத பகுதி சொல்லுகிறது, ஒரு நியாய தீர்ப்புக்கு நேராயிருந்த ஒரு பட்டணத்திலே வாசம் பண்ணின ஒரு மனுஷன், அழிவுக்கு நேராக இருந்த ஒரு பட்டணத்திலே இருந்த ஒரு குடும்பம், அவர்களோடு கூட தேவன் பேசுகிறார்.
இந்த பூமி அழிவுக்கு நேராய் வைக்கப்பட்டிருக்கிறது, நான் உங்களை இந்த அழிவுக்கு தப்பி நடத்தட்டும். வேதம் சொல்லுகிறது, லோத்தோடு கூட அவர் பேசுகிறார். இந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவன் அவர்களை என்ன செய்தாரா? வெளியே கொண்டு வந்தார். இன்னைக்கு அப்படித்தான் இந்த பூமி ஆண்டவரால் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஒரு நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு நாள் இந்த வானமும் பூமியும் என்ன செய்யுமா? வெந்து உருகி அழுகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றுமில்லாமல் அழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இவைகளில் இருந்து தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறாரா? வெளியே கொண்டு வந்திருக்கிறார். வெளியே அடைக்கப்பட்டவர்கள் சபையில இருக்கிறோம்னு சொன்னா, சபை என்று சொன்னாலே எக்லீசியா என்று சொல்லப்படுகிறது. எக்லீசியா என்று சொன்னாலே வெளியே அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம். வெளியே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கிருந்து அழைக்கப்பட்டிருக்கிறோமா? பாவத்தினுடைய விளைவுகளின் அழிவிலிருந்து, சாபத்தினுடைய விளைவுகளின் அழிவுகளிலிருந்து தேவன் என்ன செய்திருக்கிறார்? வெளியே கொண்டு வந்திருக்கிறார். நித்திய அந்த நியாய தீர்ப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இப்போ வெளியே கொண்டு வந்துட்டார். வெளியே கொண்டு வந்து விட்ட பின்பு அவனோடு கூட பேசுகிறார், உன் ஜீவன் தப்ப என்ன செய்ய? ஓடி போயிடுன்னு சொன்னார். இங்க நில்லாதே, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார். அழகா நீங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஓடிடுன்னு சொன்னார். என்ன பண்ணணுமா? ஓடணும். எங்க இருந்து ஓடணுமா? அந்த அழிவின் தேசத்திலிருந்து. அவர் சொல்லுகிறார், இந்த சமபூமி எங்கும் நில்லாத எங்க ஓடிப்போன்னு சொன்னாரு? மலைக்கு ஓடிப்போ. ஆண்டவருக்கு மகிமை. ஜீவன் தப்பணுமா? ஓடிப்போ. ஜீவன் அழியாதபடி காக்கப்படணுமா? ஓடி போயிடு. எங்க ஓடணுமா? மலைக்கு ஓடிப்போ. நீதிமொழிகள் 18:10 சொல்லுகிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிரும். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, நல்லா கவனிங்க, ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நேராக ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெளியே கொண்டு வந்துட்டார். எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், தேவனாலே மீட்கப்பட்டார்கள், சபைக்கு நேராய் ஓட அழைக்கப்பட்டார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகரை சபையிலே காணோம். எங்க காணோம்? சபையிலே காணோம். எங்க போனாங்க? வேற எங்கேயோ ஓடிட்டான். வேற எங்கேயோ. பாருங்களேன், மீட்கப்பட்டதனுடைய நோக்கம், வெளியே கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, மலைக்கு ஓடிப்போ. 51:6 சொல்லுகிறார், பாபிலோனின் அக்கிரமத்திலே சங்காரமாகாதபடி. ஏன்னா தேவன் என்ன செய்ய போகிறாரா? பாபிலோனை அழிக்க போகிறார். பாபிலோன் சங்காரமாக போகிறது. பாபிலோனுடைய குடிகள் ஒன்றுமில்லாமல் போக போகிறார். அப்போ இந்த பூமி ஒரு நாள் என்ன செய்யப்படும் சொன்னா, அழிவுக்கு நேராய் போக ஆண்டவர் சொல்லுகிறார், அதிலே நீங்கள் சங்காரமாகாதபடி அதன் நடுவிலிருந்து என்ன செய்ய? ஓடிடுன்னு சொன்னார். ஓடி ஆத்மாவை என்ன செய்ய? உலகத்தின் நடுவிலிருந்து, பாவத்தின் நடுவிலிருந்து பாருங்க, ஓடி ஆகணும். ஆண்டவர் சொல்லுகிறார், இது அவர் பழி வாங்கும் காலமாயிருக்கிறது. அப்போ இந்த காலத்தை உணர்ந்து என்ன செய்யணுமா? வெளியே வந்துட்டியா? ஓடிடு, ஓடிக்கிட்டே இரு. எது வரைக்கும் ஓடுவது? எங்கே ஓடுவதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார், ஓடி ஆகணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாடு. ஏன்னா எஸ்ஐயா சொல்லுகிற போது அப்படித்தான் சொல்லுகிறார். எஸ்ஐயா 2:2 சொல்லுகிறது, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் எல்லா பர்வதங்களின் கொடுமுடிகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் எங்க ஓடி வருவாங்களாம்? ஏன்னா இதுதான் மீட்பின் இடம், தேவனுடைய ஆலயம். அது ஒரு மலை. அந்த மலைக்கு ஓடணும். கண்மலையாகிய கிறிஸ்துவனிடத்திலே ஓடி வரணும். ஏன்னு சொன்னா, நீ மீட்கப்பட்டிருக்கிறாய், வெளியே கொண்டு வந்திருக்கிறார். வெளியே கொண்டு வந்துட்டு சொன்னால், உன் ஜீவன் தப்பணுமா? மலைக்கு ஓடி போயிடு. உன் ஜீவன் தப்பணுமா? இந்த சமபூமியில நில்லாத, ஒவ்வொரு நாளும் ஓடி ஆகணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாடு. ஏன்னா பாபிலோன் சங்காரமாக போகிறது. உலகத்தினுடைய காரியங்கள் தேவனுக்கு மகிமை. அப்போ ஓடுகிற ஓட்டத்துல அது சொல்லுகிறார், எங்கேயும் என்ன செய்யாத, நிக்காத. 2 ராஜாக்கள் 4:24 சுனேமியால் சொல்லுகிற போது சொல்லுகிறார், வேலைக்காரனை பார்த்து சொன்ன, வாசிங்க 24வது வசனம், கழுதையின் மேல் சேனம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டி கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் என்ன செய்யாத.
ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, எஜமான் இங்க எஜமாட்டி தன் வேலைக்காரனை பார்த்து சொல்றா, இந்த பிரயாணத்தை என்ன செய்யக்கூடாது, நான் சொன்னா மாத்திரம்தான் இந்த ஓட்டத்தை என்ன செய்யணும். நம்மளே நிறுத்திடுறோம் பாருங்களேன். நம்மளே என்ன செய்யணும், கொஞ்ச நேரம் நிப்பாட்டி ரெஸ்ட் எடுத்து கொஞ்ச நாள் ஆளை பாருங்களேன், ரொம்ப அப்படியே ஆவியில் அனலாக இருப்பான். கொஞ்ச நாள் ஆளே தெரியாது. ஆளே எங்கே இருக்க மாட்டான், சபையில் இருக்க மாட்டான், ஒரு ஜப கூட்டத்தில் இருக்க மாட்டான், விசுவாசியும் கூட ஐக்கியம் இருக்காது. என்னடான்னு கேட்டால் எங்கேயாவது என்ன செஞ்சிருப்பாரு, நின்று ரெஸ்ட் எடுத்துன்னு இருப்பார். நின்று என்ன செய்வார், ஏன்னா அவருக்கு என்னன்னா ரொம்ப ஓடிட்டோம், ரொம்ப என்ன செஞ்சிட்டோம். அது சொல்கிறா, எங்கேயே நிப்பாட்டாத, எங்கேயே நிப்பாட்டுறதுக்கு உனக்கு என்ன கிடையாது, அனுமதி இல்லை. ஒரு இடத்துல நீ என்ன செய்ய முடியாது, நிறுத்த முடியாது. அவர் சொல்லுகிற வரையிலும் நீங்க ஓடிக்கொண்டுதான் இருக்கணும். எது வரைக்கும் தேவனுக்கு மகிமுண்டாடு சொல்லுகிறார். மலைக்கு ஓடி போன்னு சொன்னார், மலைக்குள்ள ஓடி வரணும். கர்த்தருக்கு மகிமுண்டாடு ஓடி வரணும்னா உன்னத பாட்டுல சூலமித்தி சொல்லும் போது இன்னும் அழகா சொல்லுகிறார், என்னை எடுத்து கொள்ளும், அப்பொழுது உமக்கு பின்னால் ஓடி வருவோம். அது சொல்லுகிறா, என்னால் ரொம்ப ஓட முடியாது, பேசாம என்ன செய்யும், நீர் எனக்கு உதவி செய்யும், என்னை எடுத்துக்கொள்ளும், அப்பொழுது. பாருங்க, அவர் சொல்லுகிறா, ராஜா என்னை அவருடைய வீட்டுக்கு கொண்டு வந்தான். தேவனுடைய ஆலயம் இது, கர்த்தருடைய ஆலயம் என்னதான், தேவனுடைய வீடு. அவருடைய வீடு சகல ஜனங்களுக்கு எப்படி இருக்கிறதா, ஒரு ஜெப வீடு. உள்ள வந்துட்டா எல்லா நன்மைகளும். ராஜாவினுடைய அந்த அறையில் என்ன இருக்குமா, என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஏசாமி சொன்னார், என் நாமத்தில் இதுவரைக்கும் ஒன்றும் நீ கேட்கல, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஏன்னா இங்க வரணும், ஓடி வரணும். கர்த்தருக்கு மகிமுண்டாடு உள்ளே வருகிற போது இந்த தேவ ஆலயம் மிக 4:1 அதுதான் சொல்லுகிறது. கடைசி நாளிலே கர்த்தருடைய ஆலயம் ஆகிய பர்வதம் இப்படி இருக்கும். எல்லா ஜாதிகளும் அதற்குள் என்ன செய்வார்கள், ஓடி வருவார்கள். ஆசீர்வதிக்கப்படணுமா, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக ஓடி வா, தேவ சமூகத்துக்கு வா, தேவனோடு கூட நேரம் எடு. கடைசி வரைக்கும் அந்த உறவை, ஐக்கியத்தை விடாதிரு. நேரம் கிடைச்சா சபைக்கு போறது, நேரம் கிடைச்சா சபைக்கு போறது, நேரம் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் விருந்து சாலைகளுக்கு போறது. நம்ம ஆட்களுக்கு எப்படின்னு சொன்னா அப்படியே பழகிட்டாங்க. அப்படியே என்ன செஞ்சிட்டது, பழகிட்டது. ஆட்கள் என்ன செய்யல, கடந்த நாட்கள்லாம் அவ்வளோ பெரிய மீட்டிங் எல்லாம் வச்சோம், ஆளை காணும். சபை மக்களுக்குன்னு ஆசீர்வாதம் என்ன செஞ்சோம், மீட்டிங்லாம் வச்சோம், ஆளை காணும். என்னன்னா எங்கேயோ என்ன செஞ்சிருக்குது, கழுதியை நிறுத்திட்டு உட்கார்ந்துட்டது, எங்கேயோ உட்கார்ந்துட்டு. சொல்றான், நிப்பாட்டாத, ஓடிட்டே இருந்தா அது இப்படிதான் இருக்கும். பாதி நேரம் என்ன இருக்கும், ஓட்டத்தை நிறுத்துறது, வேணுன்னும் போது ஓடுறது. வேணும்னாலாம் பாருங்களேன், நீங்க அநேகரை பார்க்க முடியும், நல்ல பாரமா ஜெபிக்கிற ஆட்கள் தான் இருக்காது, சபையில என்ன செய்யாது. ஏன்னா கொஞ்ச நாள் என்ன செய்யும், ரொம்ப மூச்சு வாங்கிட்டது, ஓடி ஓடி என்ன செஞ்சுட்டு தான். பவுல் சொல்றான் தீமோத்தேயுக்கு, பந்தய சாலையில ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுவார்கள், நீ என்ன செய்ய, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு, ஓடிக்கொண்டே இரு, கர்த்தருக்கு மகிமுண்டாட்டு. பாருங்க, ஆலயத்துக்குள்ளாக வந்தாகிவிட்டது. இன்னைக்கு அநேகருக்கு என்னன்னா, ஏன் இன்னும் ஓடணும், நான் இங்க வந்துட்டேன், தேவன் சொன்னபடி மலைக்கு வந்து சேர்ந்துட்டேன், இங்க வந்து சேர்ந்துட்டேன், தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டேன், தேவ ஆலயத்துக்கு வந்துட்டேன், ரட்சிப்புக்குள்ள வந்துட்டேன், மீட்புக்குள்ள வந்துட்டேன், பாதுகாப்புக்குள்ள வந்துட்டேன். இனி என்ன செய்யாது, இந்த நியாய தீர்ப்பின் அந்த ஆக்கினை என் மேல வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு. இதோட ஓட்டத்தை நிறுத்த சொல்ல அவர் சொல்றாரு, நான் சொல்ற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, நீ நிப்பாட்டக்கூடாது. அப்போ ஒரு ஆலயத்துக்குள்ளாய் வந்துட்டு தேவனுடைய நன்மைக்குள்ளாக வந்துட்டேன்னா இன்னும் ஓடணும். ஏன்னா 16 வாசிக்கிறோம், 46 முதல் 48 வரைக்கும் நீங்க பாத்தீங்க சொன்னா, அழிவின் பள்ளத்தாக்கிலே திரளான ஜனங்கள் செத்து விழுந்து கொண்டு இருக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய கோபாக்கினை வந்திருக்கிறது. தேவனுடைய கோபாக்கினையிலே ஒரு கூட்டம் சிக்கி கொண்டது. அநேகர் என்ன செய்தார்களா, மரித்து விழுந்து கொண்டு இருக்கிற போது மோசே ஆரோனை பார்த்து சொல்றான், தேவனுடைய கோபம் என்ன செய்துட்டது, சபையில இறங்கி இருக்கிறது, தேவ ஜனங்களுக்குள்ளாய் இறங்கி இருக்கிறது, அழிவு வருகிறது, ஜனங்கள் செத்து விழுந்து கொண்டு இருக்கிறார்கள், கொஞ்சம் அவங்களுக்காக பரிந்து பேச நீ ஓடு என்று சொல்லுகிறான். வார்த்தை சொல்லுகிறது, ஆரோன் என்ன செய்தானா, அந்த அக்கினியை எடுத்துக்கொண்டு செத்தவர்களுக்கும் உயிரோடு கூட இருக்கிறவர்களுக்கும் நடுவில் ஓடுகிறான். ஆண்டவரே, இந்த ஜனங்களை எப்படி ஆகில என்ன செய்யுங்க, பாதுகாத்துக்கொள்.
அப்போ ஒரு ஆண்டவர் பிள்ளையா நீங்க நல்லா கவனிங்க. நீங்க சபைக்குள்ளே ஓடி வந்துட்டீங்க, நல்லது. ஆனா ஓட்டத்தை நிறுத்த நீங்க அழைக்கப்படல. ஓடணும், இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கணும், தேவனுக்காக ஓடணும். எது வரைக்கும்? கடைசி நாள் வரைக்கும், அந்த நியாய தீர்ப்பின் நாள் வருகிற வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கணும். யாருக்காக? நமக்காக ஓடின ஓட்டெல்லாம் போதும், இனி என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? வந்துட்டீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டோமே, மீட்கப்பட்டுமே, இயேசுவை அறிந்து கொண்டுமே, இனி நமக்கு என்ன இல்லை? அவரோடு கூட நடக்கிற நடையில கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போவார். அவர் கையை மாத்திரம் விடாத பிடித்து கொண்டு அவர் போகிற இடத்துல எல்லாம் போகிற போது கர்த்தர் நம்ம என்ன செய்வாரா? எந்த சூழலிலும் கைவிட மாட்டார். அடுத்து அவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, நீ மீட்கப்பட்டது மாத்திரமல்ல, அழிந்து போகிற ஜனங்கள் மீட்கப்படணும். நீ பாதுகாப்பா இருக்கிறாய் என்பது மாத்திரமல்ல, பாதுகாக்கப்பட வேண்டிய ஜனங்கள். பாருங்க, அங்க வாசிங்கள் 48வது வசனம். செத்தவர்களுக்கும் உயிரோடு கூட இருக்கிறவர்களுக்கு நடுவே பாருங்க, ஆரோன் ஓடி வருகிறான், ஜனங்கள் செத்து விழுந்து கொண்டு இருக்கிறார்கள். குறுக்க வந்து நிக்கிறான். குறுக்க வந்து நிக்கணும்னா என்ன வேணும்? கொஞ்சம் தைரியம் வேணும். செத்தாலும் சாகுறன்னு எஸ்தரை போல என்ன செய்யணும்? வந்து நிக்கணும். நம்மளுக்கு என்ன முடியாது? அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் நம்மளால முடியாது. சேஃப்டியா நம்ம என்ன செய்வோம்? இருப்போம். மற்றவனை பத்தி எல்லாம் நமக்கு ஒன்றும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, தேவ பிள்ளைகளாக தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்தாக வேண்டும். ஓடணும், கர்த்தருக்கு மகிமை. ஏன்னா ஜனம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறதுனா, தேவனை அறியாதபடினாலே, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாய் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த சங்காரமாகிற ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு நாள் நம்ம கிட்ட கணக்கு கேட்பாரா? கேட்க மாட்டாரா? சத்தமே காணும். கேட்பார்னு சொல்லிட்டோமா, அப்புறம் கன்ஃபார்ம் பண்ண மாதிரி எழுதி வச்சுட்டா என்ன பண்றது? கேட்பாரா கேட்க மாட்டாரா தெரியாது பாஸ்டர். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் வருகிற போது. ஏன்னா நம்ம கையில கொடுத்திருக்கிறார் நம்முடைய உறவுகள், நாம் அறிந்தவர்கள், சுற்றில இருக்கிற மக்கள் அழிவை நோக்கி ஓடுகிற போது பரிந்து பேசுகிறவர்களாக நில்லுங்கள். ஆரோன் அப்படிதான் பரிந்து பேசுகிற ஓடுகிற. ஆண்டவரே, இந்த ஜனங்களை கொஞ்சம் கொஞ்சம் இரக்கம் பாராட்டும். அது மாத்திரம் அல்ல, நீங்க பாருங்க 1 சாமுவேல் 17 போடப்பட்டிருக்கிறது. தேவ ஜனங்கள் சத்துருக்களுக்கு எதிரே நிற்கிற போது போராட்டத்தோடு கூட இருக்கிறான். பிசாசின் வல்லமைகளோடு கூட போராடி கொண்டு இருக்கிறான். பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல என்ன செய்கிறானா? அலைந்து கொண்டு இருக்கிறான். யாரையாவது விழுங்கணும், எதையாகிலும் செய்யணும். தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் நித்தமும் யுத்தம் செய்து கொண்டு இருக்கிற போது இந்த வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு புறத்திலே இருக்கிறார்கள், பெலிஸ்தனாகிய கோலியாத் ஒரு புறத்திலே நிற்கிறான். ஜனங்களை என்ன செய்கிறதை பார்க்கிறோம்? 40 நாட்களாய் முடக்கி வைத்திருக்கிறான். ஒரு ராணுவம் முடக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட இருக்கிறார்கள். ஆனா இந்த சூழல்களுக்கு நடுவிலே வேதம் சொல்லுகிறது, தாவீது என்ன செய்கிறானா? சேனைக்குள் ஓடுகிறான். கோலியாத்துக்கு எதிரே ஓடுகிறாங்க. 22வது வசனம், 48வது வசனம், 51வது வசனம் சொல்லுகிறது, தாவீது ஓடிக்கொண்டே இருந்தான். எது வரைக்கும் தெரியுங்களா? சத்ரு வீழ்த்தப்படுகிற வரையிலும். இன்னைக்கு ஆண்டவர் தேவ பிள்ளைங்கிட்ட அதுதான் எதிர்பார்க்கிறார். சத்துருக்களோடு கூட ஜனங்க போராடி கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் உனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார்ல, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார் இல்ல? அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேணாமா? பிசாசின் வல்லமைகளை வீழ்த்த வேணாமா? இருளில இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்குள்ள நடத்த வேணாமா? அவங்களுக்கு உதவி செய்ய வேணாமா? கர்த்தர் கணக்கு கேட்பாரா? கேட்க மாட்டாரா? ஏன்னா தாவீது ஓடுகிறான். என் தேவனுடைய ஜனம் இன்றைக்கு என்ன செய்கிறது? பிசாசுக்கு முன்பதாக தோற்று போகிற ஒரு நிலைமையில இருக்குமானால், கர்த்தர் என்னை ட்ரெயின் பண்ணி இருக்கிறார், கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். நான் என்ன செய்ய முடியாது? சும்மா இருக்க முடியாது. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, தேவ பிள்ளைகளாய் மீட்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் எங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள்? கொஞ்சம் பேர் ஓடின ஆட்களை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்னோடு கூட நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. வாசிங்கள், நியாயாதிபதிகள் 7:3. பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ கிலேயாத் மலைகளிலிருந்து. நல்ல கவனிங்க, இங்க சொல்லப்பட்ட ஒரு யுத்தத்துக்கு நேராக போகிறார்கள். கிதியோனோடு கூட இருக்கிற ஒரு பெரிய சேனை
ஏறக்குறைய ஒரு 32,000 பேர் அந்த சேனையில இருக்கிறார்கள். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், எவனுக்கெல்லாம் பயமா இருக்குதோ அவனெல்லாம் என்ன செஞ்சிரு, ஓடி போயிட்டு சொல்லு. கிதியோன் சொல்றான், யாருக்கெல்லாம் சண்டை போட பயமா இருக்குதோ ஓடி போயிடுன்னு சொன்னான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்மகிட்ட அப்படி சொன்னா என்ன பண்ணுவோம்? இல்லப்பா சார், என்ன சண்டைனாலும் நின்று பார்ப்பேன். நடுவில் ஒரு பேய் எந்திரிச்சு ஆடுச்சுன்னா நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, நமக்கு எதுக்கு, ஏன்னா நம்ம ஆட்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பேக் அடிச்சு யாராவது போட்டோம், யாராவது ஓடி போனா. எவ்வளவு பேர் ஓடி போனானா? 22,000 பேர் ஓடி போயிட்டான். இருந்த 32,000த்துல நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, எங்கே ஓடுகிறாய்? பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிறான். நமக்கு எதுக்கு பிரச்சனை, நமக்கு எதுக்கு இதை போய் விசாரிப்பானே, நம்ம போய் எதுக்கு இதெல்லாம் செய்வானே. ஆண்டவருக்கு மகிமுண்டாட்ட தேவ பிள்ளைகளாக என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, சத்துருக்கு எதிர்கொள்ளுகிறதுல பாருங்க. இங்க வாசிக்கிறோம் 2 ராஜாக்கள் 5:21 வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். நாகமானை பின்தொடர்ந்து பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கேயாசி என்ன செய்தான்னு போட்டிருக்குன்னு சொன்னா, நாகமானை பின்தொடர்ந்து ஓடுகிறான். எங்க ஓட வேண்டிய ஆட்கள், யார் பின்னால ஓட வேண்டிய ஆட்கள்? பாருங்க, இங்க எழுதப்பட்டிருக்கிறது, பணத்தின் பின்னால் ஓடுகிறான், பணத்துக்காக ஓடுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டான். பாருங்க, ஒருத்தன் பயந்து ஒரு கூட்டம் ஓடுகிறது, ஒரு கூட்டம் பணத்துக்காக ஓடுகிறது. யோனா 1ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 10வது வசனமும் சொல்லுகிறது, யோனா தேவனுடைய வேலையை விட்டு ஓடுகிறான், தேவனுடைய அழைப்பை விட்டு ஓடுகிறான், தேவ பிரசன்னத்தை விட்டு ஓடுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கே ஓடுகிறீர்கள்? இல்லப்பா சார், நான் கூட ஓடின்னு தான் இருக்கிறேன், நான் கூட ஓடின்னு தான் இருக்கிறேன். ஆனால் ஒன்று என்ன இல்லை, எங்கே ஓடுறேன்னா, இந்த காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வண்டி வாங்கி வச்சுருக்கான் தெரியுமா? அது அந்த பெல்ட்டு மாத்திரம் ஓடும், அது மேலே இவரும் என்ன செய்வார், ஓடுவார். எங்கேயும் போவாது, அதுவும் போவாது, இவரும் போவாது. 2 பேரும் என்ன செய்வாங்க, ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். ஆனால் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்காது. ஏன்னா எதில் ஓடின்னு இருக்காரு, நின்ன இடத்துலேயே ஓடின்னு இருப்பாரு. ஓடி 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 ஒரு முன்னேற்றமும் இல்லை. பாஸ்டர், கொஞ்சம் தரையில் இறங்கி ஓடு, தேவனுக்காக என்ன செய்ய ஓடு, ஜனங்களுக்காக ஓடு. கர்த்தர் என்ன சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் இதா அவனை கனம் ஓடு. தேவனுடைய எதிர்பார்ப்பு. எங்கே ஓடுற? பயந்து ஓடுறான், பணத்துக்காக ஓடுறான், ஊழியத்தை விட்டு ஓடுகிறான், தேவ பிரசன்னத்தை விட்டு ஓடுகிறான். உன் அழைப்பு, உன் அபிஷேகம் இவைகள்லாம் எங்கே? நெகேமியா 6:11 நெகேமியா சொல்லுகிறான், நெகேமியாவிடத்தில் சொன்னார்கள், உன்னை கொல்ல போகிறார்கள், எப்படியாகிலும் தப்பித்துக் கொள்ளுகிறதுக்கு ஓடி போகலாம் வா என்று சொல்லுகிற போது நெகேமியா சொல்றான், என்னால் என்னுடைய வாழ்வு தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு, தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு, ஒரு பெரிய வேலை எனக்கு கொடுக்கப்பட்டு, அந்த வேலையிலே நிற்கிற என்னை போன்ற ஒரு மனுஷன் ஓடி போவானோ? நெகேமியா கேட்கிறான். அந்த வார்த்தையை நீங்க வாசிச்சு பாருங்க, என்னை போன்ற ஒரு மனிதன் ஓடி போவானோன்னு சொன்னான். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். என்னைக்காவது நீங்க ஒரு நாள் தேவ சமூகத்தில் நின்று அப்படி சொல்லி இருக்கிறீங்களா, ஆண்டவரே நான் ஏன் ஆண்டவரை ஓடி போகணும், இதை பார்த்து நான் ஏன் ஆண்டவரை பயந்து ஓடி போகணும், என்னை மீட்டவர் நீர் அல்லவா, எனக்காக ரத்தம் சிந்தினவர் நீர் அல்லவா, என் மேலே உன் அபிஷேகம் இருக்கிறதே, உம்முடைய ஆவியானவர் என் கூட இருக்கிறாரே, எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீரே, நான் ஏன் ஓடி போகணும்? பயந்து ஓட அழைக்கப்படவில்லை, கர்த்தருக்காக ஓடணும், தேவனுக்காக ஓடணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, என்னோடு கூட மத்தேயு 28:8 வாசித்து பாருங்கள், அங்கே அவர்கள் ஓடினார்கள். கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்று அறிவிக்கும்படி ஓடினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓடனா, எதுக்கு ஓடனா? இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். இயேசு மரித்து விட்டார் என்பது அல்ல, இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த நல்ல செய்தியை எடுத்துக்கொண்டு ஓட அழைக்கப்பட்டிருக்கிறார். தேவனுக்காக ஓடணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். மார்க்கு 6:55 சொல்லுகிறது, எத்தனையோ ஜனங்கள் வியாதியோடு பலவீனங்களோடு போராடி கொண்டு இருக்கிற போது அவர்கள் சுகமடையும்படியா
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்க பாருங்க, அந்த சுற்றுப்புறம் எங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை எல்லாம் என்ன செய்தாங்கன்னா இயேசு கிட்ட கூட்டு வந்தாங்க. இவன் ஆண்டவர்கிட்ட வந்தா இவன் ஒரு அற்புதம் பெற்றுக் கொள்வானே, இயேசுவினிடத்துல வந்தா இவன் வாழ்க்கை மாறணுமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். இன்னைக்கு கர்த்தர் என்ன விரும்புகிறார்னா, அப்படி என்றைக்காவது ஓடி இருக்கிறாயா? எவ்வளோ பேரை தெரியும், வியாதியோடு கூட இருக்கிறான், பலவீனத்தோடு இருக்கிறான், குடும்பத்தில் பெரிய சிக்கலில் போராடி கொண்டு இருக்கிறான். ஒரு நாளாவது ஆலயத்துக்கு வாங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று யாரிடத்தில் ஆகிலும் பேசி இருக்கிறீர்களா? யாரிடத்தில் ஆகிலும் சொல்லி அவர்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறீர்களா? வேதம் எதிர்பார்க்கிறது ஓடணும். எதுக்காக ஓடணுமா? தேடி திரிந்து. ஊரெல்லாம் போய் ஓடுறான். இயேசு வந்திருக்கிறாரே, இதெல்லாம் இயேசுகிட்ட வந்த அற்புதத்தை ஆண்டவர்கிட்ட இருந்து லகுவாய் பெற்றுக்கொள்ள முடியுமே. பாரம். ஆண்டவர் இன்றைக்கு அதை தான் எதிர்பார்க்கிறார். எங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறாய்? மார்க் 9:15 சொல்லுகிறது, தேவனை தொழுது கொள்ளும்படி ஓடி வந்தார்கள் என்று எழுதப்படும். ஆராதனைக்கு ஓடி வரணுமா? ஆராதனைக்கு என்ன செய்யணுமா? ஏன்னா நான் இயேசுவை பார்த்திருக்கிறேன். இயேசுவை பார்த்த நான் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா சும்மா இருக்க முடியாது. அவரை தொழுது கொள்ளுகிறதுக்கு ஓடி வர வேண்டும். ஒவ்வொரு நாள் அந்த பாரம் நம்மால அசைஞ்சு 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 எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அசைஞ்சுன்னா போட்டோம். பாட்டு 4 பாட்டு போகட்டும். கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும்? ஏன்னா நேரத்தை எவ்வளோ தள்ளணுமோ அவ்வளோ என்ன செய்வாங்களா? வசனம் சொல்லுது, தேவனை தொழுது கொள்ள என்ன செய்யணுமா? ஓடி வரணும். எப்படி வரணுமா? ஓடி வரணும். கர்த்தருக்கு மகிமை. அந்த வார்த்தைகள் சொல்லுது, ஒவ்வொரு நாளும் தேவனை காண, தேவனை தரிசிக்க. நீங்க லூக்கா 19:4 சகேயு ஓடுகிறான். இயேசுவை பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவர், அவரை தரிசிக்கணும், அவரோடு கூட உறவாடணும். ஏன்னா ஓடி ஆகணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டான். இன்றைக்கு எங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள்? கர்த்தருக்கு மகிமை உண்டான். பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிற ஒரு கூட்டங்களுக்கு நடுவே தேவனுடைய வார்த்தையை மறுதளித்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நடுவில் அப்போஸ்தலர் 8:30 சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது பிலிப்பு என்ன செய்தானா? ரதத்துக்கு நேராக ஓடுகிறான். என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் ஓடட்டும். என் ஆண்டவர் சொன்னார், நான் போய் அந்த ரதத்தோடு கூட சேர்ந்து கொள்ளட்டும். ஓடுகிறான். ஆட்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். தேவ நாமம் மகிமைப்படுகிறது. பட்டணங்கள் சந்தோஷப்படுகிறது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் முதல் காரியம் சொன்னார், உன்னை வெளியே கொண்டு வந்துட்டேன், சபைக்கு நேராக ஓடிடு, சபைக்குள்ள ஓடிடு, சபையில் இருந்து என்ன செய்ய? ஊழியத்தின் பாதையிலே ஓடு, தேவனுக்காக ஓடு. எது வரைக்கும் ஓடணுமா? கடைசி நாள் வரையில். ஒரு நாள் இந்த பூமி பந்து நிற்கிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு வானங்களின் மேலாக வருகிற போது அவரோடு கூட இணைந்து கொள்ளுகிற வரைக்கும் ஓடிக்கொண்டே இருப்போம். கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் அதுதான். உலகத்தின் பின்னாலே ஓடாதே, பணத்தின் பின்னாலே ஓடாதே, தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி ஓடாதே. கர்த்தருக்காக ஓடு, கர்த்தரோடு கூட ஓடு, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார்.